வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ஆன்லைனில் எப்படி இபி பில் பேமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோ புதுசாக பார்க்குற நண்பர்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எந்த ஒரு வீடியோ இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். உங்களோட இபி பில்லை வந்து நீங்கள் எப்படி பேமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களோட க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாரில் பார்த்தீங்கன்னா டிஎன்இபி குயிக் பே அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜோடைய லிங்க்கை பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். டேரெக்டாக அந்த லிங்க்குக்கு போய்க்குங்க. லிங்க்குக்கு போய்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கஸ்டமர் நம்பர், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்வீஸ் நம்பருக்கு முன்னாடி வர கஸ்டமர் நம்பர், அதாவது ஃபுல் நம்பர் வந்து தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் ரிலிஜன் கோடு, அதாவது பார்த்தீங்கன்னா ஃபுல் நம்பர் பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கோங்க. ஃபுல் நம்பர் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற பாக்ஸில் வந்து டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு கேப்ச்சா வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்ச்சாவை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களோட இபி பில் பேமெண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசிபிள் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து யூபிஐ மெத்தட் பயன்படுத்தியே பார்த்தீங்கன்னா கட்ட முடியும். கீழே யூபிஐன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அதை வந்து கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு QR கோடு வந்து ஜென்ரேட் ஆகும். உங்களுடைய நேமும் பார்த்தீங்கன்னா யாருடைய பேரில் வந்து சர்வீஸ் இருக்குது அப்படிங்கிறனுடைய பேரும் எவ்வளோ பேமெண்ட் நீங்கள் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா காமிக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு QR கோடு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கோடை வந்து நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பேமெண்ட் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கும். இது நீங்கள் வந்து கூகுள் பேலையும் வந்து ஸ்கேன் பண்ணலாம். ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம் அந்த மாதிரி எது ஒன்றா யூஸ் பண்ணி நீங்கள் அந்த கோடை வந்து ஸ்கேன் பண்ணிக்கங்க. அந்த QR கோடை ஸ்கேன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேமெண்ட்டை வந்து எடுத்துகிட்டு பேமெண்ட் ஆகும். பேமெண்ட் வந்து டெபிட் பண்ண உடனே வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோ ப்ராசஸிங் தான். ஆட்டோ ப்ராசஸிங் ஆனோட பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து வரும். இதை வந்து கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னா உங்களுக்கான பில்லும் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகிடும். இந்த பில்லை வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெத்தட் வந்து யூஸ் பண்ணி தான் இபி பில் வந்து பேமெண்ட் வந்து பண்ண முடியும். இந்த மெத்தட் நீங்கள் பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா எவ்வளோ இபி பில் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நீங்கள் செக்கும் வந்து பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் சிம்பிளாக வந்து இந்த மாதிரி மெத்தடை பயன்படுத்தி தான் வந்து நீங்கள் உங்களோட இபி பில்லை வந்து ஆன்லைன் மூலமாக வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். மை ட்ரான்சாக்ஷன் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மந்த்து நீங்கள் எவ்வளோ இபி பில் வந்து பேமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் வந்து செக் பண்ணியிருக்கலாம். எந்தெந்த மந்த்தை நீங்கள் எவ்வளோ வந்து இபி பில் வந்து கட்டியிருக்கிறீங்க அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விசிபிள் வந்து ஆகும். இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் இது பண்ணிக்கலாம். அனதர் பில் வந்து கட்டுற மாதிரி இருந்தால் மறுபடியும் வந்து குயிக் பே அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி மறுபடியும் இன்னொரு பில்லும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டிக்கலாம்.